உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அமைந்துள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர், பக்தர்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? தற்போது நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் அங்குள்ள அந்த சம்பா பயிர்கள் எல்லாம் மூழ்கி இருக்கின்றன. மேலும் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அதிகபட்சமாக நாகையிலும் வேதாரண்யத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு 16 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அங்குள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த வளாகம் முழுவதும், அதாவது தொடர்ந்து மழை பெய்யறதுனால குறைவான பக்தர்கள் மட்டுமே அங்க சுவாமி தரிசனத்துக்கு சென்றாலும் அந்த மழை நீரில் அவர்கள் அதில் நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து கோவிலின் உள்ளே மழைநீர் புகுந்திருக்கிறதுனால அதை அகற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விட்டதன் காரணமாக அந்த பகுதிக்கு சென்ற கோவில் நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் 2 நீர் இறைக்கும் மோட்டார் பம்ப் செட் வைத்து தற்போது அந்த நீரை இறைத்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்யறதுனால அந்த நீரை இம்மிடியேட்டா வெளியேற்றுவதில் ஒரு பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா மழை இப்ப அதிகமா பெய்யறது இந்த கோடியக்கரையிலையும் வேதாரண்யத்திலையும் தான் அதிகமாக மழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் அதிகமான மழை பொழிவு இருக்கிறதுனால கோயில் முழுவதும் நீர் நிரம்பியே வருகிறது. நீரை உடனே வெளியேற்றினாலும் அந்த நீர் மறுபடியும் நிரம்புறதுனால பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதில் ஒரு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதும் மாவட்ட நிர்வாகம் அந்த பணிகளையும் துரிதமா மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.